அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர். இன்று வைகாசி மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை 28/5/2026. இன்று நமது நாடகமன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம். நமது ரோஜா நாடகமன்றம் என்ன பார்த்தோன்னா நம்பேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்டிலேருந்து தேகாவூர் ரூட்டில் போனீங்கன்னா நம்பேடு என்ற கிராமத்தில் ரோஜா நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும். நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூங்குணம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்டிலேருந்து வயலூர் ரூட்டில் போனீங்கன்னா பூங்குணம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொந்தமூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் போய் கேட்டால் சொல்லுவாங்க. கொந்தமூரில் செய்யார் சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்ப சிவபுரம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவனூர் ஆற்காடு டு காவனூர் ரூட்டில் சாம்ப சிவபுரம் என்ற இடத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ஆரணி முத்தமிழ் நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு லைட் ஹவுஸ் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து பொன்னியர்கள் ரூட்டில் போனீங்கன்னா பழவேற்காடு லைட் ஹவுஸில் இன்று இரவு முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ஜெயமாலினி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னங்குப்பம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு டு அனந்தபுரம் ரூட்டில் போனீங்கன்னா பொன்னங்குப்பத்தில் இன்று இரவு ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது முத்துக்குமரன் நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா கன்றவங்கோட்டை ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா பன்ருவட்டி போய் கேட்டால் சொல்லுவாங்க. கன்றவங்கோட்டையில் முத்துக்குமரன் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது புனிதா நாடகமன்றம் பார்த்தீங்கன்னா பில்லாந்திப்பட்டு சோலையூர் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தேரி காட்பாடி டு லத்தேரி குடியாத்தூர் ரூட்டில் போனீங்கன்னா பில்லாந்திப்பட்டு சோலையூரில் புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இன்று இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது. நாடகம் தேவைப்பட்ட ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைத்து நாடகமன்றத்தையும் ஒப்பந்தலாம்.